விடாமுயற்சி மூவி ஃபைனலாக ஜனவரி 23க்கு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டிருக்காங்களே. ஜனவரி 23க்கு கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுமா தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியே 2-3 ரிலீஸ் டேட்டை கொடுத்துருந்தாங்க. 2024 தீபாவளி, 2025 பொங்கல்னு. இப்போ ஃபைனல் டச்சிங்காக ஜனவரி 23 இந்த மூவி தேட்டருக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. UA சர்டிஃபிகேட்டோட 16 வயசுக்கு மேலே இருக்க எல்லாமே இந்த மூவியை பார்க்கலான்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி ஒரு ரீமேக் மூவி மட்டும் இல்லாமல் தலையோடைய ஆக்டிங்கில் 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு பிக் செலிப்ரேஷனாக இருக்குமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. தளபதியுடைய 69ல் தேஜ் அருணாச்சலம் கன்ஃபார்மாக ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆக்கியிருக்க. கரண்ட்டில் அவருடைய ப்ராசஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்க. இந்த மூவியில் தளபதியோடைய தங்கச்சியோடைய லவர் கேரக்டர்ன்ற போல் அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்க. 2025 தளபதியோட ஆக்டிங்கில் 2 மூவிஸை நம்ம தேட்டரில் பார்க்க போகிறோம். அதில் தளபதியுடைய 69 ஒன்று, இன்னொன்று தளபதியுடைய சச்சின் மூவியை ரீரிலீஸ் பண்ணுறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் 14க்கு. இது கூடவே குட் பேட் அக்லி மூவியை ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. தனுஷோடைய ஆக்டிங்கில் இட்லி கடை மூவியை ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. சங்கருடைய ஆக்டிங்கில் ரீசெண்டாக கேம் சேஞ்சர் ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. அவருடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வேல் பாரியாக இருக்குன்ற போல எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வேல் ப்ராஜெக்ட்ஸ் மூவி கிட்டத்தட்ட எந்திரன் போல இருக்குன்ற போல அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி கொடுத்தா ஒரு இன்டர்வியூவில் கூட அதை தான் கன்ஃபார்ம் பண்ணி இருந்தார். ஃபஸ்ட் டைமாக ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணால் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறாரு. அது எது போல் இவருக்கு அமைய போதுன்னு தெரியல. பட் பொலிட்டிக்கல் கண்டிப்பாக ரொம்ப பெருசாக இந்த மூவியில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூர்யாவுடைய ஆக்டிங்கில் வாடிவாசல் மூவி ஒரு பிக் வெயிட்டிங் மூவி. ஏன்னா இந்த மூவியை வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ணுறாருன்னு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மூவியோடைய ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா லட்சுமி இந்த மூவியில் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் எந்த ரோலுன்னு தெரில. சூர்யாவுக்கு ஹீரோயினாக ப்ளே பண்ணுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. கரண்ட்டில் சூர்யாவுடைய 45வது மூவியோடைய அனௌன்ஸ்மெண்ட் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மூவி RJ பாலாஜி டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மூவியோடைய ஒரு சின்ன டைட்டில் இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்க. வேட்டைக்காரன்னு இந்த மூவியோட டைட்டில் இருக்கலான்ற போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கன்ஃபார்ம் டைட்டிலான்னு தெரியல. ஆனால் மூவியோட தரப்புல இருந்து எந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். வேட்டைக்காரன்னு டைட்டில் வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். RJ பாலாஜி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் டைட்டில் வைப்பாருன்னு நினைக்கிறேன். சன் பிக்சர் சூப்பர் சாகா அப்படின்னு டைட்டில் வச்சு ஒரு டீசரோடைய அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருந்தது. இது எந்த மூவியோடைய டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்க போன பிக் வெயிட்டிங் இருந்த டைமில் ஜெயிலருடைய 2வது பகன்ற போல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் ஒரு போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. ஜெயிலருடைய ஃபஸ்ட் பார்ட் ஒரு பிக் ரெஸ்பான்ஸ், கிட்டத்தட்ட 600 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ். அதனால் அதனுடைய 2வது பக்கத்தை கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா பிளான் போட்டு சன் பிக்சரை மேக் பண்ணுறதா இருக்காங்களே. சன் பிக்சரை பொறுத்தளவுக்கு அமௌண்ட்டுக்கு பிரச்சனை இருக்காது. படம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1000 கோடி ரூபாய் வர அளவு கூட இந்த மூவியை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. இப்போ அதனுடைய கன்ஃபார்ம் அனௌன்ஸ்மெண்ட்டு தான். ஜெயிலர் மூவியோடைய 2வது பக்கத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசரையே தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது புக்கிங் ஆரம்பித்து இந்த மூவியோடைய டீசரை ரிலீஸ் பண்ணுறாங்களே. அனௌன்ஸ்மெண்ட் டீசருக்கே புக்கிங் ஆடான்ற அளவுக்கு எல்லாம் வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லா இடத்துலையும் கிடையாது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இது போல். தனுஷுடைய ஆக்டிங்கில் ஏப்ரல் 10க்கு ரிலீஸ் ஆக போகிற இட்லி கடை மூவிலேருந்து ரீசெண்டாக ஒரு 2 போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லேஜ் என்டர்டைன்மெண்ட் மூவி தான். தனுஷுடைய டைரக்ஷன்லேயும் ஆக்டிங்லேயும் ரொம்ப பிக்கஸ்டாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெற்றிமாறன் கூட நெக்ஸ்ட் இவர் கைக்கு போகிறது கன்ஃபார்ம் ஆக்கியிருக்க. ஆனால் அது எந்த ப்ராஜெக்ட்ஸ்னு தெரியல. ஒருவேளை வட சென்னையோடைய 2வது பார்ட்டை கண்டினியூ பண்ணுறாங்களான்னு. வட சென்னையோடைய 2nd பார்ட்டுக்கு ஒரு பிக் வெயிட்டிங். ஆனால் வெற்றிமாறனுக்கு சென்டரில் வாடிவாசல்னு ஒரு மூவி இருக்கா. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இந்த மூவியை மேக் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். SK கார்வானுடைய டைரக்ஷனில் பரமசிவன் பாத்திமான் டைட்டில் வச்சு விமலோடைய ஆக்டிங்கில் ஒரு மூவி வெயிட்டிங்கில் இருக்கா. கரண்ட்டில் இப்போ இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பொங்கல் ஸ்பெஷலாக. ஒரு வில்லேஜ் மூவி தான். விமலோடைய ஆக்டிங்கில் ரீசெண்டாக வர மூவிஸ் ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. கேம் சேஞ்சர் மூவி வேர்ல்டு வைடாக பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாத்தையுமே ஏற்படுத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. ஃபஸ்ட் டேவே கிட்டத்தட்ட 186 கோடி ரூபான்னு ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மட்டுமே இந்த மூவி கிட்டத்தட்ட 76 கோடி ரூபாய்க்கு மேலே ஃபஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸை பிக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. இந்த மூவி கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா ப்ராஜெக்ட்ஸ். இப்போ 3 டேஸில் 270 கோடி ரூபா தாண்டி இருக்கா. 4th டேவாக கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா தாண்டி ஒரு பிக் பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தி போய்கிட்டு இருக்கா. இளங்கோ ராமோடைய ஆக்டிங்கில் வைபவும் சுனிலும் ஆக்டிங் பண்ணியிருக்கா. பெருசு அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு ஃபேமிலி காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகியிருக்கா. அது கூடவே சேர்த்து 2nd லுக்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்குன்ற போல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இறந்து போனவரை வச்சு என்னென்ன காமெடி பண்ணுறாங்கன்ற போல் இந்த மூவி இருக்கும் போல். ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ரீசெண்டாக செல்வராகவன் 7J ரெயின்போ காலனி மூவியோடைய 2வது பக்கத்தை தான் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மூவி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மூவியை மேக்கிங்கில் வெயிட்டிங்கில் வச்சுருக்காரு. இப்போ என்னுடைய 2வது பக்கம். பொதுவாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு 2வது பக்கம் பெருசாக ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது. ஜெயிலருக்கும் 2வது பக்கத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவிக்கும் 2வது பக்கத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களே. ஒர்த்தாக எடுத்தால் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். மணிகண்டனுடைய ஆக்டிங்கில் குடும்பஸ்தன் மூவி ஜனவரி 24 தேட்டருக்கு வரப்போகுது. இந்த மூவி விடாமுயற்சி மூவி கூட கிளாஷ் ஆக போகுது. விடாமுயற்சி மூவி ஜனவரி 23 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
இந்த மூவி ஜனவரி 24 ரிலீஸ் ஆக போகுது. மணிகண்டனை பொறுத்தளவுக்கு ஃபேமிலி மூவி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கா. விடாமுயற்சி மூவியும் ஒரு ஃபேமிலி மூவி போல தான். பட் சஸ்பென்ஸும் த்ரில்லரும் அதில் அதிகமாக இருக்கும். பிரபுதேவா கண்டினியூவாக எடுத்த எல்லா மூவியுமே ஒரு பெரிய தோல்வி ஏற்படுத்துறதுனால இப்போ திரும்பவும் டைரக்ஷனுக்குள்ளே பூந்துருக்காரு. பெருசாக அவருடைய மூவிஸ் எதுவுமே இப்போ ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் டைரக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவி பண்ணலான்ற போல் பிளான் போட்டிருக்காரு போல். 2014 ரிலீஸ் ஆகி உலக லெவலில் பயங்கரமான ஒரு வரவேற்பை பெற்ற மூவி, அதுவும் ஆஸ்கர் விருது அடித்த ஒரு மூவி இப்போ பிப்ரவரி 7 ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. இன்டர்ஸ்டெல்லர் மூவி தான். இந்த மூவி கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து திரும்பவும் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைட்டாக அப்போவே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ், பிக் பாக்ஸ் ஆஃபீஸ். இப்போ எந்த மாதிரி இருக்க போகணுன்னு தேட்டரில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே.